வணக்கம். 27/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய், கன்னி கேது, கும்பத்தில் சந்திரன், புதன், சனி, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு. இந்த கிரக நகருல இன்றைய நாள் நகருது. மேஷராசிக்கு 11ஆம் இடம் ஆட்சியாக இருந்த சனி ராசியை பார்க்குது. லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆட்சி வரும்போது பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குது. 7க்கும் 2 கூடையும் உச்சம் சுக்கிரன். அவர் ராகு கூடையும் சூரியனு கூடையும் சம்மந்தப்பட்டு ராகு கூட வக்கர கிரகத்தோட வக்கர கதியில் போகும்போது குடும்பத்துள்ள சின்ன சின்ன சச்சரவு இருந்தாலும் மனைவினால அனுகூலம் இருக்கும். 6ஆம் அதிபதி அவருடைய புதன் 11ல் எதிரினால் எதிரி சொத்து அல்லது ஏற்கனவே கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். ரிஷபம். ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 11ல் லாபஸ்தானத்தில். லாபஸ்தானாதிபதியாருடைய குரு ராசியில் 2 தலைமை கிரகங்கள் 2ம் பரிவர்த்தனை. அப்போ பெண் கிரகத்தில் தலைவர் சுக்கிரனும் ஆண் கிரகத்தில் தலைவர் குருவும் 2 தலைமை கிரகம் பரிவர்த்தனை யோகம். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் குடும்பத்தில். பொருளாதாரம் வெளிவட்டாரத்திலேருந்து கிடைக்கும். குறிப்பாக செவ்வாய் பூமிக்காரகன் குடும்பத்தில் இருக்கார். பூமி சம்பந்தப்பட்ட சேர்க்கை இந்த ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். மிதுனம். ராசியாதிபதி புதன் 9ல் வக்கரகதியில் போகிறாரு. யார்? சனி கூடையும் சந்திரன் கூடையும் போகிறார். நேற்று 12 மணிக்கு மேலே சந்திரன் இங்கே வந்திருக்கிறார். புதனாதித்ய யோகம் பெறார். மறைந்த புதன் நிறைந்த தனம். 4க்கு 1க்கும் 4 கூடைய புதன் 9ல் கட்டடம், வாகனம், பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ல் வெளிநாடு, வெளியூர், வெளிப்பயணங்கள் அல்லது வெளிநாட்டில் இருக்க நண்பர்களாக அனுகூலம் இந்த மிதுனராசி மனிதனுக்கு இன்னைக்கு உண்டு. கடகம். ராசியாதிபதி சந்திரன் 8ல் ஆயுள்காரங்க 8ஆம் அதிபதி ஆட்சி. மனசில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் நீடிச்சிட்டே இருக்கும் இன்றைக்கி இந்த கடகராசி நண்பர்களுக்கு. 4க்கும் 11 சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கானா. இதை எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிறதுக்கு 4ஆம் அதிபதிக்கு 11ஆம் சுக்கிரன் உச்சமாக உட்காந்து எங்கே உட்காந்துருக்கு? 9ல் உட்காந்துருக்காரு. அன்னாவசியம் டோட்க எல்லாம் தூக்கி மன உற்சாகம் வந்துடும். குறிப்பாக 4 மணிக்கு மேலே இன்றைக்கி யோகமான நேரம்தான். 4 மணிக்கு மேலே கடகராசி நண்பர்களுக்கு அதீத யோகம் உண்டு. சிம்மம். ராசிக்கு 7ல் சந்திரன், புதன், சனி, 7ஆம் அதிபதி ஆட்சி. நண்பர்களால் அனுகூலம் உண்டு. மனைவினால் அனுகூலம் உண்டு. 5ஆம் அதிபதி 10ல் பசங்களால் அல்லது மகன், மகள், புத்திரஸ்தானம், புத்திரி இவங்களால் அனுகூலம் உண்டு. அப்போ முக்கோணம் அல்லது ட்ரையாங்கிள் முப்பரிமாணத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலம் உண்டு. யாருக்கு? சிம்மராசி நம்ம ட்ரையாங்கிள் முக்கோணத்திலையும் உங்களுக்கு இன்றைக்கி பொருளாதார மேம்பாடு உண்டு.
கன்னிராசினார்களுக்கு 7 சூரியன், 12ஆம் அதிபதி 7. இன்றைக்கி நண்பர் வட்டத்தில் பார்த்து நடந்துக்கணும். 2க்கும் 9 கூட 7 போய் உட்காந்துருக்கான். பாதகஸ்தானம் 12ஆம் அதிபதியார், விரயஸ்தான அதிபதியார் கூட 7 போய் உட்காந்து வெளிநாட்டாரவங்கெல்லாம் முடக்கத்தை ஏற்படுத்துவார். நண்பர்களால் தொல்லை இருக்கும், மனைவினால் தொல்லை இருக்கும். சீக்கிரம் இந்த 2 வகையிலாலையும் இந்த கன்னிராசிகளுக்கு நன்மைகள் இன்றைக்கி இராது. கும்பம் துலாம். துளாராசி நண்பர்களுக்கு ராசியாதிபதி உச்சம் 6ல், 6ஆம் அதிபதி 8ல், 3க்கும் 1 பரிவர்த்தனை, 8க்கும் 6 விபரீத ராஜயோகம். குறிப்பாக தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனைங்கிறது சின்ன சின்ன சச்சரோட வெற்றி அடைஞ்சிடும். 2 பேர் இயற்கை சுபர் தான். இருந்தாலும் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆள். ஆண் கிரகத்தில் தலைவர் யாருன்னு கேட்டால் சுக்கிரன், குரு. பெண் கிரகத்தில் சுக்கிரன். நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னா 2 பேரும் சமந்தஸ்து உள்ளவங்க தான். இதில் 2 பேருமே அவங்க வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாங்க. சமந்தஸ்து தான். 2 பேரும் தேர்ந்துட்டு உங்களுக்கு இல்லை சுபர் தான், உங்களுக்கு சாதகம் தான் செய்வாங்க. இந்த துளாராசி நண்பர்களுக்கு. விருட்சிபம் ராசியில் 4 ராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் இருந்து மனக்காரகன். ராசியாதிபதியார் கூட இன்றைக்கி 7, 8, 9 கூட சந்திரன் 4லேருந்து சனி ஆட்சியாக உட்காந்துருக்கார். அங்கே 11ஆம் அதிபதி புதன் ஆட்சி பெற்ற சனி கூட சம்மந்தப்படும்போது உயர் ரக வாகனங்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. இல்லை அதுக்கான முயற்சிகள், அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசினர்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல், ராசிக்கும் 6 செவ்வாய் 8ல் போய் உட்காந்து 8ஆம் அதிபதி அந்த புதன் ஆட்சி பெற்ற 4ல் சம்மந்தப்பட்டிருக்கார். குறிப்பாக சனி கூட சம்மந்தம். விவசாயம், உயர் ரக வாகனங்களுக்கு இன்றைக்கி அக்ரிமெண்ட் உண்டு. விவசாய நிலம் வாங்கிறது, விவசாய பயிர் வைக்கிறதுக்கான அல்லது அதனுடைய அக்ரிமெண்ட், விவசாய தொழில் சார்ந்த அக்ரிமெண்ட், அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும். தனுசு தன்னுடைய ராசியாதிபதி குரு 6ல் இருந்து குடும்பத்தை பார்க்குறார். குடும்பாதிபதி 3ல் ஆட்சி. தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்து தனஸ்தானாதிபதி ஆட்சி பெறும்போது பொருளாதார அக்ரிமெண்ட்டு, பொருளாதார வரவு, பொருளாதாரக்கான முயற்சி. 11ஆம் அதிபதி 4ல். இந்த 11ஆம் அதிபதியாருடைய உயர்ஸ்தானம், 4ஆம் அதிபதி வாகனஸ்தானம். இது உயரக வாகனங்களையும் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உண்டு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி, தனஸ்தானத்தில். குறிப்பாக இரும்புத்துறையினால் அனுகூலமான நாள் இன்னைக்கு இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. இந்த மகர ராசி நண்பர்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் தனக்கு 7 தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். வெளிவட்டாரம் அல்லது நண்பர்கள் அல்லது மனைவி இவங்களால் அனுகூலம் உண்டு இன்னைக்கு மகர ராசி நண்பர்களுக்கு. குறிப்பாக 5க்கும் 10 சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கான் 3ல். 3ஆம் அதிபதி 5ல் பரிவர்த்தனை உட்காந்துருக்காங்க. பூர்வ புனி சொத்துனால அனுகூலம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்கார். அப்போ எதிரி சொத்தும் கிடைக்கணுன்ற ஒரு விதி. யாருக்கு? மகர ராசி. எதிரி சொத்தும் கிடைக்கணும். 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, அதே சமயத்தில் லாபாதிபதியும் வரார். அவர் 6க்கு போய் 6ஆம் அதிபதி குடும்பத்தில் இருந்து குடும்பாதிபதி ஆட்சியாகும்போது தனஸ்தானம் அதும்போது அப்போ குடும்பத்துக்கு எதிரி சொத்து சேரணும். அதை இன்றைக்கி செஞ்சு கொடுப்பார் மகராசி நண்பர்களுக்கு. கும்பம் சொல்லவே வேண்டாம். ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி, 5ஆம் அதிபதி ராசியில் உட்காந்துருக்கிறாரு, 6ஆம் அதிபதி ராசியில்.
9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்காந்து தனஸ்தானத்தினுடைய 4ல் போய் உட்காந்துருக்கார். அனைத்து வகை 360 டிகிரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு புள்ளியை மையமாக வச்சு சுற்றும்போது 360 டிகிரிம்பாங்க. அப்போ எந்த திசையிலையும் இந்த ஜாதகனுக்கு இன்றைக்கி அனுகூலமான நாள் தான். திசை போடணும்னு கேட்டாங்க. அதீத யோகமுடைய ராசி இன்னைக்கு இந்த கும்பராசி நண்பர்கள். மீனம் 6ஆம் அதிபதி ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார். ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இன்றைக்கி உங்களை தலைக்கு மட்டும் நிற்கும். உங்களை தேடி கடன் கொடுத்தவங்க வந்து தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் 8ஆம் அதிபதியும் அங்கே உட்காந்துருக்கார். வக்கர கிரகத்தில் 3 கிரகம், சுக்கிரனும் ராகும், இயற்கை சுக்கிரன், வக்கரம் ராகு. அவர் கூட சுக்கிரன் போகிறார், வக்கரகதியிலே போகிறார். அது லாபத்தை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு தேக்க நிலை தான் கொடுப்பார். அவர் 6ஆம் அதிபதியாருடைய சூரியன் லக்னத்தில் வந்து ராசியில் வந்து உட்காந்து ராசியாதிபதி 3ல் மறைகிறார். அப்போ ஏதாவது ஆரம்பத்தில் ஒரு தேக்க நிலையை கொடுத்து பிறகு சமாதானம் ஜெயிச்சிருவீங்க. தான் ஜெயிச்சிட்டு வெளில விட வந்துடும். அப்பாடான்னு ஒரு பெரிய மூச்சு ஒரு 3 மணிக்கு மேலே விடுற மாதிரி வந்துடும். ஒரு குறிப்பு, இந்த சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டிலும் எனக்கு கமெண்ட் தான் தேவைப்படுது. எப்படி நான் பேசுகிறேன், உங்களுக்கு பேசுகிறது ரீச் ஆகுதா, இந்த விவரத்தை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும். நான் அடுத்த எப்படி என்ன வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னை கொண்டுட்டு போகிறது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா தான் கமெண்ட்ஸ். மற்றபடி லாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் அடிக்கிறது இதெல்லாம் கூட வரவேற்கப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட கமெண்ட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். மிக மிக முக்கியமோ அதுதான். நீங்கள் அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. அது இந்த பதிவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு நெருக்கத்தை கொடுக்கக்கூடியதாக நான் நினைக்கிறேன். செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாளை பார்ப்போமா.